தங்களை பணி நிரந்தரம் செய்து ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆஷா பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஆஷா பணியாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் வசந்தகுமாரி செய்தியாளர்களை சந்தித்தார். 5 ஆண்டுகளில் பணி நிரந்தரம் செய்வதாக கூறி 2010ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டும் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று கூறினார். 2 மணி நேரம் மட்டுமே வேலைக்காக அழைக்கப்பட்ட நிலையில் தற்போது 24 மணி நேரமும் வேலை செய்து வருவதாக வேதனை தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு தங்களது துயரத்தை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்து ஊதிய தொகையை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2010 ஜாயின் பண்ணால் 15ல் இந்த பணி நிரந்தரம் கிடைச்சிரும். அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு குடும்பம் இந்த 2650 ஆஷா பணியாளருடைய குடும்பமும் ரொம்ப மோசமான நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்குது. காரணம் என்னென்னா முழு நேர வேலை, 2 மணி நேர வேலை தான் செய்யணும், நீங்கள் அங்கேயே இருந்து சொன்னால் போதும்னு சொன்ன தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி முழு நேர வேலை செய்கிறோம். எங்களுக்கு நிரந்தர பணியும் நிரந்தர சம்பளம் குறைந்தபட்சம் ஒரு 20,000 ரூபா சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குறேன்.